ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி பூண்டு காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப கிறிஸ்பாக பூண்டு ஃப்ளேவரோட கருவேப்பிலெல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு முதல்ல ஸ்டவ்வில் கொஞ்சம் சுடு தண்ணி காய வச்சுட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டுட்டு காலிஃப்ளவர் போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் ஒரு கால்வாசி வெந்திருக்கணும், அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடலை மாவு, சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் பெப்பர், தேவையான அளவு உப்பு. உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கையில் தண்ணி தெளித்து பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது எண்ணெயில் பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயில் பிரியாமல் நல்லா வருது. இது ஒரு முக்கால்வாசி வெந்த உடனே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருங்க. திரும்பவும் மீதி இருக்கிறத போட்டு அது ஒரு முக்கால்வாசி வெந்த உடனே ஏற்கனவே எடுத்து வச்சதையும் போட்டு ஒரு 10 பல் பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதுவும் ஒரு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பாகிடும். அப்புறம் எடுத்துடலாம். இந்த பக்கோடா பூண்டு கருவேப்பிலை ஃப்ளேவரோடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.